பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதம் 10வது மாதத்தின் முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே கர்த்தருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்கவும், தேவனுடைய பிரதான கிருபையினாலே அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வரவும், இந்த நாளிலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே மிக விசேஷமாக நாம் தியானிக்க இருக்கிற வேத சத்தியத்துடைய தலைப்பானது யாக்கோபின் பயணத்தில் 3 பண்டிகைகள் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எல்லாருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நிச்சயமாக இருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தீர்வு இல்லாத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு கிராமத்தில 5 மாதங்கள் சூரிய வெளிச்சம் இருக்காது. ஏனென்றால் அந்த கிராமத்தை சுற்றிலும் மிக உயரமான மலைகள் இருக்கிறது. ஆகினாலே அந்த கிராமமானது அந்த மலைக்கு நடுவில் இருக்கிறபடினாலே அந்த கிராமத்திற்கு சூரிய வெளிச்சமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை. 5 மாதங்கள் அவர்கள் சூரிய வெளிச்சத்தையே பார்க்க முடியாது. சூரிய வெளிச்சம் அந்த கிராமத்திற்கு வராமல் இருக்கிறபடினாலே பயங்கரமாக அந்த கிராமம் குளிராக இருக்கும். குளிர் என்றால் அப்படிப்பட்ட குளிர் அல்ல, பயங்கர குளிராக இருக்கும் அந்த 5 மாதங்கள். ஆகவே அந்த கிராமத்து ஜனங்கள் 5 மாதம் வெயிலே இல்லாமல் இருந்தாலும் பயங்கர குளிராக இருந்தாலும் அவர்கள் வேற எங்கேயும் போறது போல இல்லை, அந்த கிராமத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் பேசிக் கொள்வார்கள், இந்த சூரிய வெளிச்சம் நம்முடைய கிராமத்துக்கு வரணும்னா என்ன செய்வது? 5 மாதம் சூரிய வெளிச்சம் இல்லாமலே நாம் வாழ்கிறோமே, பயங்கர குளிராக இருக்கிறது என்றெல்லாம் எண்ணி புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அடிக்கடி இந்த கிராமவாசிகள் கூடி அதை பற்றி பேசுவதும் உண்டு. ஒரு நாள் அந்த பிரச்சனைக்கு அற்புதமான ஒரு தீர்வு கிடைத்தது. அந்த 5 மாதங்கள் வெயில் கிராமத்திற்கு வராத அந்த 5 மாதங்கள் எப்படி அந்த கிராமத்துக்குள் வெயிலை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் பலவாறு எண்ணி அந்த மலைக்கு மேல அந்த சூரியனுடைய பிரதிபலிப்பை கிராமத்திற்கு கொண்டு வரும்படியாக கண்ணாடிகளை பொருத்தினார்கள். அந்த மலைக்கு மேல கண்ணாடியை வைத்த பொழுது அந்த சூரியன் கிராமத்திற்கு வராமல் இருந்தாலும் இந்த கண்ணாடியினுடைய பிரதிபலிப்பினாலே இந்த சூரிய வெளிச்சம் அந்த கிராமத்துக்கு வந்தது. அந்த சூரிய வெளிச்சம் கிராமத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, அவர்கள் அதனால் சற்று குளிரிலும் இருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இதை பார்த்த நார்வே ஜனங்கள், இந்த கிராமத்து ஜனங்கள் இவ்வளவு ஆச்சரியமாக இவ்வளவு அற்புதமாக கண்ணாடியினுடைய பிரதிபலிப்பினாலே 5 மாதங்கள் சூரிய வெளிச்சம் இல்லாத அந்த கிராமத்திற்கு சூரிய வெளிச்சத்தை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்களே என்று எண்ணி அவர்களும் அதையே கடைபிடித்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் இல்லை. அந்த கிராமமே மகிழ்ந்து களி கூர்ந்தது. சூரியனை பார்க்க முடியாத 5 மாதத்திலே சூரியனை பார்க்கக்கூடிய அளவில் பிரமாண்டமான பிரதிபலிப்பின் கண்ணாடிகளை அவர்கள் வைத்து அந்த சூரிய வெளிச்சத்தை தன்னுடைய கிராமத்தில் வீசும்படியாக, ஒலிக்கும்படியாக, மிளிரும்படியாக அவர்கள் செய்தார்கள். என்ன ஆச்சரியம்! இந்த நாளிலே மிக விசேஷ விதமாக பரிசுத்த வேதாகமத்திலே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் 7 பண்டிகையிலே 3 பண்டிகைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டிப்பாக அவர்கள் எங்கே இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும்,
தேவ ஜனத்தோடு சேர்ந்து அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருந்தார். 3 பண்டிகைகள். எதற்காக இந்த 3 பண்டிகைகள் மிக விசேஷமாக ஆண்டவர் எல்லா இஸ்ரவேலுடைய ஆண் மக்களும் கொண்டாட வேண்டும் என்று சொன்னார் என்பதுதான் இந்த நாள் நாம் சிந்திக்க வேண்டிய மிக அற்புதமான சத்தியமாக இருக்கிறார். 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லா அப்ப பண்டிகையிலும், வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும், உன் ஆண் மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். அவருடைய சந்நிதிக்கு முன்னாக வந்து காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருந்தது. 3 பண்டிகைகள், 7 பண்டிகைகள். இந்த 3 பண்டிகைகள், ஒன்று புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இரண்டாவது வாரங்களின் பண்டிகை, மூன்றாவது கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகை விசேஷமாக இஸ்ரவேலர்கள் கொண்டாட வேண்டும், அனுசரிக்க வேண்டும் என்று, நினைவு கூற வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு கற்பித்திருந்தார். ஏன் ஆண்டவர் இந்த 3 பண்டிகையை விசேஷப்படுத்தியிருக்க வேண்டும்? மிக அற்புதமாக யாக்கோபினுடைய பயணத்திலே, யாக்கோபினுடைய வாழ்க்கையில் இந்த 3 பண்டிகை, யாக்கோபு இந்த 3 பண்டிகையை அனுசரித்தார் என்றால் நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. எப்படி இந்த 3 பண்டிகை யாக்கோபுக்கு தெரியாது இது பண்டிகை என்று? ஆனால் யாக்கோபினுடைய வாழ்க்கையில், யாக்கோபினுடைய பயணத்தில் இந்த யாக்கோபு 3 பண்டிகையை அவர் அனுசரிப்பதையும் அல்லது அந்த பண்டிகையை அவர் கொண்டாடுவதையும், அந்த பண்டிகையை அவர் கடைபிடிப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இந்த அப்ப பண்டிகையின் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக வந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அவர்கள் இல்லத்தில புளிப்பெல்லாம் அகற்றியிருக்க வேண்டும். தேவனுக்கு, தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் வார்கோதுமையை கொண்டு வந்து அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவர்கள் கொண்டாடினார்கள். வார்கோதுமையினால் செய்யப்பட்ட அப்பங்களை அவர்கள் புசித்தார்கள். இரண்டாவதாக வாரங்களின் பண்டிகை. வாரங்களின் பண்டிகை, அது பெந்தெகோஸ்தே பண்டிகை என்றும் கூட அழைக்கப்படுகிறது. அதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாரங்களின் பண்டிகையை கோதுமையை அறுவடை செய்து அந்த கோதுமையை கர்த்தருடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். மூன்றாவது பண்டிகை, இந்த விசேஷமாக ஆண்டவர் சொன்ன இந்த 3 பண்டிகை, மூன்றாவது பண்டிகை கூடார பண்டிகை. கடந்த வாரத்தில் நம் கூடார பண்டிகை குறித்து மிக ஆழமாக இந்த கூடார பண்டிகை எதை சுட்டிக்காட்டுகிறது என்பதை குறித்து நாம் படித்தோம். கூடார பண்டிகையும், இந்த பண்டிகை எல்லா வகையான பழங்கள் அறுவடை செய்து கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவர்கள் கூடார பண்டிகையை கொண்டாடினார்கள். ஆகவே ஒவ்வொரு பண்டிகையின் போதும் இந்த 3 பண்டிகையில விசேஷமாக கர்த்தருக்கு படைக்க வேண்டிய காரியங்கள் அங்க இருப்பதை நாம் பார்க்கிறோம். உள்ள இந்த 3 பண்டிகையை கண்டிப்பாக எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கடைபிடிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு சொல்லி இருந்ததை நாம் வாசிக்கிறோம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை, அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில் என்ன செய்ய வேண்டும் என்று லேவியராகமம் 23வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். வருஷத்திலே 3 தரம் எனக்கு பண்டிகையை ஆசரிப்பாயாக. ஆமா, லேவியராகமம் 23வது அதிகாரம் 16வது வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வார்கோதுமை
ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். புதிய போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். இதுதான் முதல் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 50வது நாள் வாரங்களின் பண்டிகை வந்தோடு பெந்தெகோஸ்தே பண்டிகை 50வது நாள். அந்த 50வது நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவார்கள். இப்போ யாக்கோபு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்றால், தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அந்த யாக்கோபுடைய தாய் ரெபெக்காள் சொல்லுகிறாள், தகப்பனுக்கு பிடித்தமான உணவை செய்து சமைத்து அவருக்கு கொடுத்தால் அவர் ஆசீர்வதிக்கிறார். அது ரெபெக்காளுக்கு தெரிகிறது. ரெபெக்காளுடைய வார்த்தையின்படியே யாக்கோபு என்ன செய்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிப்போமையானால், யாக்கோபு தகப்பனாகிய ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக நல்ல சுவையான ஆகாரத்தை இந்த தாய் செய்து கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்கள் இந்த முதல் பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை தேவனுக்கு ரொம்ப விருப்பமானது என்று பரிசுத்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. புளிப்பில்லாத அப்பம். அந்த புளிப்பில்லாத அப்பம் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறிக்கிறது. அவர் பாவம் இல்லாதவராக அவருடைய சரீரமாகிய அப்பத்தை, அவருடைய சரீரத்தை நமக்கு சிலுவையில கொடுத்திருக்கிறார். புளிப்பில்லாத அப்பம் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததை சுட்டி காட்டுகிறது. அதுதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய, செலுத்த வேண்டிய போஜன பலியாக கருதப்படுகிறது. ஆதியாம் 27வது அதிகாரத்திலே வசனம் கீழே இருக்கிறது. ஆதியாம் 27வது அதிகாரம் நீ ஆட்டு மந்தைக்கு போய் 9வது வசனம், நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பனுக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களை சமைப்பேன். எது தகப்பனுக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவருடைய சரீரத்தை நமக்கு ஒப்பு கொடுத்தது, அது பிதாவுக்கு ரொம்ப பிரியமானதாக இருந்தது. அதை யாக்கோபுடைய வாழ்க்கையில யாக்கோபு தகப்பனுக்கு அதை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்றால் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாட வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய புளிப்பெல்லாம் அகற்றப்பட்டு, பாவங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு 49 நாட்கள் இதை அனுசரிக்கிறார்கள். கர்த்தருக்கு போஜனமாக கொடுக்க வேண்டிய பண்டிகை. தகப்பனுக்கு போஜனமாக கொண்டு வந்து கொடுத்த யாக்கோபு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். ஆசீர்வாதமே பெற்றுக் கொள்கிறான். அதைத்தான் நாம் அங்கே தாய் என்ன சொன்னாலோ அதை அப்படியே யாக்கோபு செய்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறான், பெற்றுக் கொள்கிறான். ஏன் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடினார்கள் என்று சொன்னால், ஏன் அவ்வளவு அவசியம்? ஏன் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த புளிப்பில்லாத பண்டிகையின் போது எல்லா ஆண் மக்களும் வந்திருக்க வேண்டும்? அது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பண்டிகை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடும் போது புளிப்பெல்லாம் நம்முடைய இல்லத்தில் அகற்றி, பாவமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நீக்கப்பட்டு பரிசுத்தமாய் நாம் வாழ நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 27வது அதிகாரம் யாக்கோபுடைய வாழ்க்கையில இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக நினைவு கூறப்பட்டது என்பதை நாம் அங்கே அறிகிறோம். ஆதியாகமம் 27:41 வாசிப்போம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வாதத்தை நிமித்தம், யாக்கோபு அந்த விருப்பமான, தகப்பனுக்கு ருசியான விருப்பமான அந்த பதார்த்தத்தை கொடுத்த போது
தகப்பனார் என்ன செய்தார் என்றால் யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். இப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கின உடனே நாம நினைக்க கூடாது, அப்ப ஆசீர்வாதத்தை வாங்கிட்டோம், இன்னும் எல்லாம் நமக்கு தான் போல, ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் போல. அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உடனே தன் சகோதரன் ஏசா யாக்கோபுக்கு எதிரியாக மாறுகிறார். இன்னைக்கு சாத்தான் ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறார் என்றால் நீங்கள் அறிய வேண்டும், தகப்பன் நம்மை ஆசீர்வதித்ததினாலே, நாம் தகப்பனுக்கு பிரியமானதை நாம் செய்தபடியினாலே, யாக்கோபு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினதினாலே தன் சகோதரன் அவனை பகைத்து அவனை கொன்று போடுவேன். இன்றைக்கு சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்ய அவன் விரும்புறான்னா கொன்று போடுவேன் தான் நினைக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவன் எவ்வளவுதான் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்தில் நினைத்தாலும் சொன்னாலும், யாக்கோபின் தேவன் அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்ததினால எப்படிப்பட்ட நன்மைகள், எப்படிப்பட்ட பாதுகாப்பை இந்த தேவன் கொடுக்க என்பதை நீங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் போது எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டும். எதற்காக என்று சொன்னால், யாக்கோபை உன் தகப்பனை நினைத்து பார்க்க வேண்டும். யாக்கோபு பிற்பாடு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறார். தகப்பனார் எப்படி ஆசீர்வாதத்தை வாங்கினார் தெரியுமா? தேவனுக்கு பிரியமான, தகப்பனுக்கு பிரியமான பதார்த்தத்தை கொடுத்து ஆசீர்வாதம். அதை சொன்னது யாரு? தாய். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது யாக்கோபுடைய வாழ்க்கையிலே இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய பயணத்திலும், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும், ஜீவியத்திலும் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எவ்வளவு அவசியம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் குமாரனை குறித்து என்ன சொல்றார் என்பதை கவனித்து பாருங்கள். அன்றையோ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரின் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்துதான் பிதாவுக்கு ரொம்ப பிரியமானவர். எப்படி அந்த பிரியமான பதார்த்தத்தை, சுவையானதை தகப்பனுக்கு ஏற்ற விதத்தில் தாய் செய்து கொடுத்தார். அதை கொண்டு போய் கொடுத்த உடனே தகப்பன் நமக்கு ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்ததினாலே இத்தனை நன்மை, இத்தனை ஆசீர்வாதம். சாத்தானுக்கு பிடிக்காதுங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டது ரொம்ப ஆச்சரியம். அதனாலே சாத்தானுக்கு பயங்கரமான ஏமாற்றம். எப்படி ஏசா ஏமாற்றப்பட்டானோ, ஏசா எப்படி மூர்க்கமாகவும் கோபமாகவும் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று நினைத்தானோ, அது போல சாத்தான் இன்றைக்கு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். காரணம் என்னன்னா, கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து ஜீவனை கொடுத்து நமக்கு பிதாவினுடைய, தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் செய்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார். எண்ணி பார்க்க வேண்டிய அன்பான தேவனுடைய பிள்ளை, அதுதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டிப்பாக இந்த 3 பண்டிகை, அதுல ஒன்று பிரதானமாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று, அது 49 நாட்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்ததை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் 3 பண்டிகை. இந்த எப்படி தகப்பனுக்கு பிரியமான உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டது, அது போல யாக்கோபு தன் தகப்பனுக்கு பிரியமான உணவை ஆயத்தப்படுத்தி தன் தாய் மூலமாக ஆயத்தப்படுத்தி. நீங்கள் யோசிப்பை கொடுத்து வாசிக்கும் போதும், எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமான என்னுடைய நேசகுமாரன்,
அது போல யாக்கோபும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். யோசேப்புடைய வாழ்க்கையில பார்த்தால் யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தது காரணம் என்னன்னா, யோசேப்பை தகப்பனார் நேசிக்கிறார், தகப்பனார் நேசித்தார். அதனால யோசேப்பினுடைய சகோதரர் எல்லாரும் யோசேப் மேல ரொம்ப, அது 37வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறது. அவனுடைய சகோதரர் எல்லாரும் நல்லா கவனிக்கணும் கண்பானவர்களே. கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறபடினாலே நமக்கு எதிரிகள் உண்டு. உங்களுக்கு எதிரியே இல்லைன்னா நீங்க நினைச்சுக்கணும், எனக்கு எதிரி யாருமே இல்லை. நீங்க எதிரியே இல்லைன்னா கூட சாத்தா உங்களுக்கு எதிரியா இருக்கான் தெரியுமா? உங்களுக்கு விடமாட்டான், அவங்களை கொன்று போடணும்னு இருக்கான். கங்கணம் கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான். என்ன செய்யணும்? ஆண்டோடைய பிள்ளைகளை கொண்டு போடணும். ஆனால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் மரித்து நம்மை மீட்கும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக. ஒரு ஆச்சரியம். அவருடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிற அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பச்சமாய் பேசாமல், அவனோடு பச்சமாய் பேசாமல் அவன் என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள். தகப்பன் ஆசீர்வதிக்கிறவர்களை சகோதரர்கள் பச்சிக்கதான் பகைக்கத்தான் செய்வார்கள், கொன்று போடதான் வேண்டும் என்று நினைப்பார்கள். கொல்ல முயற்சி செய்தார்கள். யோசேப்பை குழியில தூக்கி போட்டார்கள். கடைசியில யோசேப்பை விட்டு விட்டு யோசேப்பு ஒரு கொடிய மிருகம் அவனை என்ன செய்தது? கொண்டு போட்டு விட்டது என்று தகப்பன் இடத்துல கொண்டு வந்து என்ன செய்தார்கள்? அந்த அங்கேயே காட்டினார்கள் இல்லையா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. யாக்கோபுடைய வாழ்க்கையில 3 பண்டிகை. இரண்டாவதாக யாக்கோபு தன் சகோதரன் தனக்கு எதிராக இருக்கிறான், கொண்டு போடுவேன் என்று சொல்லுகிறான் என்று அறிந்த போது தகப்பனும் தாயும் அவனை என்ன செய்தார் என்றால் தன் மாமனாருடைய வீட்டுக்கு போகும்படியாக அனுப்பி வைக்கிறார். அவன் வீட்டை விட்டு ஓடுறான், தனிமையா போறான், வனாந்தரத்துல போறான். அது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயா இருந்தவன், வீட்டிலே இருந்தவன், வெளி உலகமே தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, கூடார வாசி யாக்கோபு. இப்போ வீட்டை விட்டு ஓடணும், மாமனார் லாபான் வீட்டுக்கு போகணும். இந்த லாபானுடைய அந்த ஊர் எத்தனை கிலோமீட்டர்னா 740 கிலோமீட்டர் என்று நான் நினைக்கிறேன். 740 740 கிலோமீட்டர் அவன் பிரயாணமாக போகிறான். அப்படி அவன் போகிற வழியில கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவன் இடத்துல படுத்திருக்கும் போது கர்த்தர் அவனை சந்தித்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த ஸ்தலத்துக்கு யாக்கோபு என்ன பெயர் வைத்தான் என்றால் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அதற்கு முன்னே அவருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. ஆமா, பெத்தேல் என்றும் அந்த இடத்திற்கு அவன் பெயரிட்டான். பெத்தேல் என்றால் அன்பானவர்களே கர்த்தருடைய வீடு என்று அர்த்தம். கர்த்தருடைய வீடு என்று அர்த்தம். அந்த பெத்தேல்ல யாக்கோபு என்ன செய்கிறான் என்பதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2 காரியத்தை யாக்கோபு அங்கே செய்கிறார். ஒன்று, நீரினுடைய தேவன், நீரினுடைய தேவனாக இருந்து என்ன இந்த வனாந்தர வழியில பத்திரமாக என்னை நடத்தி எனக்கு உண்ண ஆகாரமும் எனக்கு உடுக்க வஸ்திரமும் நீர் கொடுப்பீரானால் நான் உமக்கு என்ன செய்வேன்? 10ல் 1 தசமம் பாகமாக உமக்கு கொடுப்பேன். பொருத்தனை பண்ணுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2வது பண்டிகை வாரங்களின் பண்டிகை. ஆண்டவருக்கு கோதுமையை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து
கோதுமை அறுவடையின் பண்டிகையாக வாரங்களின் பண்டிகையை கொண்டாடப்பட்டது. இந்த வாரங்கள் பண்டிகை புதிய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு 40 நாட்கள் தம்முடைய சீசர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களாக காட்சி அளித்து அவர் பரம் ஏறின போது அவரோடு கூட பரிசுத்தவான்கள் முதல் பலனாக பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். அப்படி அவர்கள் பரலோகத்தில் பிரவேசித்து அந்த பரிசுத்த கூடாரத்திலே அவர்கள் பிரவேசித்த போது அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவரை பொழிந்தள்ளினார். பரிசுத்த ஆவியை நிறைவாய் பெற்றுக் கொண்டார். யாக்கோபு அந்த லூஸ் என்ற இடத்துக்கு வந்த போது அங்கே பரலோகத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணி இருப்பதை பார்க்க முடியும். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருக்கிறார். பரலோகத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தள்ளின காட்சியை நாம் வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தெகோஸ்தே பண்டிகையில நாம் பார்க்க முடிகிறது. அதுவே அந்த பண்டிகையாக அந்த ஒரு காட்சியை பெத்தேல்ல இது பயங்கரமான ஸ்தலம் என்று சொல்லுகிறார். அங்க கர்த்தர் அவளோடு கூட இடர்பட்டதை நாம் வாசிக்கிறோம். ஆதியாம் 28, 21, 22 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு பிற்பாடு இன்னொரு இடத்துல கர்த்தர் அவனை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாம் 31 அதிகாரம் 50வது வசனத்திலே நம்மிடமே ஒருவரும் இல்லை, நம்மிடமே ஒருவரும் இல்லை, தேவனே எனக்கும் உமக்கும் சாட்சி என்று சொன்னபடியால், தேவனே எனக்கும் உமக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் மிஸ்பா என்ன பெயர் பெற்றது. முதல்ல பெத்தேல் என்று ஒரு இடத்துக்கு பெயர் வைக்கிறான். அது கர்த்தருடைய வீடு. இது பயங்கரமான இடம், இது கர்த்தர் வாசம் பண்ற இடம் என்று சொல்லுகிறான். அடுத்து ஒரு இடத்துல யாக்கோபு வனாந்தர வழியாய் வந்த போது, இப்போதும் அவன் தன் குடும்பத்தோடு தனித்துதான் இருக்கிறான். 20 ஆண்டு கஷ்டப்பாடுபட்டு மாமனார் வீட்டுல வேலை செய்து தன் மனைவி பிள்ளைகளோடு அவன் திரும்பவும் தன் தகப்பன் வீட்டுக்கு 740 கிலோமீட்டர் அவர்கள் பிரயாணம் பண்ணி வர வேண்டும். அப்படி வருகிற வழியில தன் மாமனார் லாபான் திரும்பி ஓடி வருகிறான். எதற்காக? யாக்கோபை திருப்பி கொண்டு போக வேண்டும் என்பதற்காக. யாக்கோபினால வீடு ஆசீர்வாதமா இருந்தது. 20 வருஷம் கர்த்தர் அந்த யாக்கோபு வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம். அதனால விட மனசு இல்லை. அப்போ அந்த மாமனார் அவரும் யாக்கோபும் சந்தித்த அந்த இடம், அந்த இடத்துக்கு என்ன பெயர் வைக்கிறார் என்றால் மிஸ்பா. மிஸ்பா என்றால் வாட்ச் டவர். மிஸ்பா என்றால் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது காண்கின்ற அல்லது பாதுகாக்கிற கோபுரம். கர்த்தர் யாக்கோபுக்கு பாதுகாவலாக இருக்கிறார், பாதுகாவலாக இருக்கிறார். அந்த வனாந்தர பிரயாணத்திலே யாக்கோபுக்கு கர்த்தர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை மிஸ்பா என்று பெயர். மிஸ்பான்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் வாட்ச் டவர், கண்காணிக்கிற கோபுரம், பாதுகாக்கிற கோபுரம். என் கண் உன்மேல் இருக்கும், உன்னை பாதுகாக்கிறவன். அற்புதமாக இல்லையா? அடுத்தபடியாக ஆதியாகமம் 32வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இன்னொரு இடத்துக்கு வருகிறான். அந்த இடத்துல தேவனை, அங்கே ஒரு அற்புதமான காட்சியை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் யாக்கோபு அவர்களை கண்டபோது, யாக்கோபு அவர்களை கண்டபோது தேவனுடைய சேனை என்று சொல்லி, இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார். கண்பானவர்கள், யாக்கோபுடைய வாழ்க்கை பயணம் ஆச்சரியமானது. மக்னாயிம் என்று பெயரிட்டார். மக்னாயிம் என்றால் 2 சேனை தூதர்கள் என்று அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு எத்தனை சேனை தூதர் பாதுகாப்பு? 2 சேனை தூதர்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம் என்ன? தகப்பனுடைய ஆசீர்வாதம். காரணம் என்ன? கண்பானவர்களே,
இந்த பெந்தெகோஸ்தின் பண்டிகை அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபை ஆண்டவர் 2 சேனை தூதர்களை கொண்டு பாதுகாப்பேன் என்று சொன்னபடினாலே அந்த இடத்துக்கு மக்னாயும் என்று பெயர் வைக்கிறார். அடுத்தபடியாக யாக்கோபு தேவனை முகமுகமாய் நான் தரிசித்து பிழைத்தேன் என்று ஒரு இடத்துக்கு பெயர் வைக்கிறார். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி இந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பாருங்க, யாக்கோபு ரொம்ப ஆச்சரியமான பயன். இன்னைக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையை படித்தா நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு உறுதியை கொடுக்கிறார். இதெல்லாம் காரணம் தகப்பனுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு நாம் இந்த யாக்கோபினுடைய காலத்தில் நாம் இல்லை, ஆனா கிறிஸ்துவ மரித்ததுக்கு பிற்பாடு உள்ள காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எண்ணற்ற நன்மை, எவ்வளவு ஆசீர்வாதமே பாருங்க. உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியல் என்று போயிட்டார். பெனியல் என்றால் தேவனுடைய பிரசன்னம் என்று அர்த்தம். தேவனுடைய பிரசன்னம், முகமுகமாய் தேவனை தரிசித்தேன். அவர் சொல்றாரு, என் பிரசன்னம் உன் கூட இருக்கும், உனக்கு முன்பாக நான் கடந்து போகிறேன். இப்பதான் அவன் தன் சகோதரன் இயேசுவை சந்திக்க வேண்டும், கொன்று போடுவேன் இருந்த இயேசுவை சந்திக்க வேண்டும். வனாந்தர பயணம் சாதாரண பயணம் அல்ல, இயேசுவும் சாதாரண மனுஷன் அல்ல. அவன் வேட்டையாடுவதிலே வல்லவன். ஏசா யாக்கோபு சாதாரணமா கூடாரவாசிங்க, ரொம்ப லேசா கொண்டு போட்டுலாம் யாக்கோபெல்லாம். ஆனா கர்த்தருடைய அனுக்கிரகத்தை பாருங்க. அவனுக்கு 2 சேனை தூதர் கூட்டம், தேவ பிரசன்னம், உடன்படிக்கை, வாக்குத்தத்தம், எப்படிப்பட்ட நன்மை யாக்கோபுக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்த ஒரு இடத்துல அவன் வந்தபோது அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான். என்ன பேர் பாருங்க, ஆதியாகமம் 33:17 வாசிப்போம். யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி கொல்லுவேன் என்று சொன்னவன் மத்தியில, உன்னை கொண்டு போட்டுவேன் சொன்னவங்க மத்தியில வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்திற்கு சுக்கோத் என்று பெயரிட்டார். போன வாரம் சுக்கோத் என்ற பண்டிகையை நம்ம படிச்சோம், கூடார பண்டிகை. இப்ப யாக்கோபு எதுக்காக இந்த கூடாரத்தை போட்டு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான்? சுக்கோத்தில் என்ன அர்த்தம்? எபிரேய மொழியில சுக்கோத் என்பதற்கு கூடார பண்டிகை என்று அர்த்தம். சுக்கோத் என்று அந்த இடத்துக்கு பெயரிட்டான். அன்பானவர்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 3 பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பெந்தெகோஸ்தே பண்டிகை, வாரவெளி பண்டிகை, 3ஆவதாக கூடார பண்டிகை. இப்ப யாக்கோபுக்கு தெரியாது கூடார பண்டிகை கொண்டாடணும்னு. ஆனா யாக்கோபு கூடாரத்தை போட்டு வீடு கட்டி அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பேரிடுவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே 3வது பண்டிகையாக இந்த கூடார பண்டிகையை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். அதை யாக்கோபுடைய பிரயாணத்திலே, யாக்கோபுடைய வாழ்க்கையில இந்த எப்படி இவன் கூடாரம் போட்டு அந்த இடத்துல சுக்கோத் என்று பெயரிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார் என்றால் வேதத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். ஏசா வந்த வழியே திரும்பி போயிட்டான். யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி ஜீவனுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனால அந்த ஸ்தலத்திற்கு சுக்கோத் என்று பெயர். ஏன்னா இயேசு அவனை கொண்டு போடுவேன் என்று இருந்தவன் அவன் வந்த வழியே திரும்பி போயிட்டான்.
சாத்தான் வந்த வழியே போயிடுவான். தேவனுடைய பிள்ளைகள் கூடாரத்தை போட்டு வீடு கட்டி அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டது மாத்திரமல்ல, 18வது வசனத்துல வாசிப்பியமே 18, 19 வாசி, அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருந்தா பாருங்க. யாக்கோப்பு படானாராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்திலிருந்து சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். சுக்கோத் பண்டிகை, கூடார பண்டிகை. அவன் கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய எமோரியரின் புத்திரன் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு 100 வெள்ளிக்காசுக்கு அந்த இடத்தை கொண்டு ஒரு பலிபீடத்தை கட்டி அவருக்கு எல் ஏலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். இப்போ இன்னொரு பேர் இருந்தான். யாக்கோபுடைய பயணத்தை பாருங்க. எல் எலோஹே இஸ்ரவேல் என்று பேசுறார். எல் எலோஹே இஸ்ரவேல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, காட், காட் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலின் தேவன் என்று அந்த இடத்திற்கு பேர். இஸ்ரவேலின் தேவன். கூடார பண்டிகை எதுக்கு கொண்டாடணும்? இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் இந்த 3 பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டிப்பாக அவர்கள் அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் யாக்கோபு இஸ்ரவேலாக மாறினதையும், இஸ்ரவேலுக்கு பின்பாடு இந்த இஸ்ரவேலுடைய சந்ததி இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் நியமித்திருந்தார். இது யாக்கோபுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. இதெல்லாம் கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார். கர்த்தர் இந்த வழியாக நம்மை கொண்டு போகிறார். என்னுடைய முன்னோர்கள், எனக்கு பிற்பாடு வருகிற சந்ததிகள் இதை படிக்க போகிறார்கள், இதை அனுசரிக்க போகிறார்கள். இன்னைக்கு நாமும் இந்த பண்டிகை நாம் நினைவு கூற வேண்டும். அது நினைவு கூறுதலாக இருக்கிறது. இந்த கூடார பண்டிகையை கடந்த வாரத்தில் படித்தோம். புதிய வானம் புதிய பூமியில நாம் இந்த பண்டிகையை கொண்டாட போகிறோம். புதிய வானம் புதிய பூமியில யாக்கோபு அற்புதமாக இந்த பண்டிகையை கொண்டாடுவதை பார். ஒருவேளை யாக்கோபுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நாம் இதை படிக்கும் போது யாக்கோபு கூடாரம் போட்டதையும் அந்த இடத்திற்கு எல் எலோகே இஸ்ரவேல், எல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இவ்வளவு ஆச்சரியம் இருக்கு அன்பானவர்களே. ஒவ்வொரு இடத்திலும் யாக்கோபு தனக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டார், தனக்கு ஆண்டவர் என்ன செய்தார், தன்னை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை அடையாளமாக அந்தந்த இடத்துக்கு பேர் வைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நமக்கே தெரியாம ஆண்டவர் இந்த யாக்கோபை வழிநடத்துவது போல முன்பு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே நடந்தே இருக்கிறதா இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நமக்கு அன்பானவர்களே சாட்சியாக இருக்கிறது. இதெல்லாம் படிக்கும்போது என் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். சாத்தான் எனக்கு எதிராக இருந்தாலும் அவன் வந்த வழியே போகிறான். யாக்கோபு கூடாரத்தை கட்டி குடியிருந்து கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தை கட்டின அந்த இடத்துல எல் எலோகே இஸ்ரவேல், இஸ்ரவேலின் தேவன் என்று இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவன் என்று சொல்ல நிச்சயமாக தேவன் அருள் செய்வார். அவர் இஸ்ரவேலின் தேவன் மாத்திரமல்ல, இங்க ஒவ்வொருவரும் உங்க பேரை அதுல போட்டு என் தேவன், நான் நிச்சயமாக ஒரு கூடார பண்டிகையை ஆசரிக்க போகிறேன். சாத்தான் வந்த வழியே போயிடுவான். நானும் தேவனுமாக ஒருமித்து அந்த கூடார பண்டிகை நாங்கள் ஆசரிக்க போகிறோம். அங்க தேவனே சூரியனாக இருக்க போகிறார். அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை. அற்புதமான ஒரு கூடார பண்டிகையை கொண்டாட போகிறோம். வாரம் வாரம் கூடார பண்டிகை, 7 நாளும் கூடார பண்டிகை, 7 நாளும் கூடார பண்டிகை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3 பண்டிகையை யாக்கோபுடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு அழகாக அதை ஒப்பிட்டு பார்த்து, யாக்கோபுடைய வாழ்க்கையில் இந்த 3 பண்டிகை நிறைவேறினதையும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த 3 பண்டிகை நிறைவேற்றுவதற்கு
நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, பிதாவினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தை நாம் நினைத்து ஆண்டவரை நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அற்புதமாக வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.